வணக்கத்துடன் பெப்பர் அண்ட் சால்ட் நியூஸ் என்கின்ற இந்த வலையொலியில் உங்களை சந்திப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகின்றேன். ஐயா சுமந்திரன் அவர்கள் இன்று ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்கின்றார். அந்த அறிவிப்பு என்னவென்றால், ஐநா மன்றத்தில் சமர்ப்பிக்க இருக்கக்கூடிய கடிதத்தில் தாங்கள் இணைந்து கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்களோடு இணைந்து பயணிப்பதில் நெருடல்கள் இருப்பதாக தன்னுடைய கருத்தை அவர் பதிவிட்டிருக்கின்றார். என்ன நடக்கிறது என்கின்ற விடயத்தை விட இதே கருத்தை தான் வைத்தியர் அர்ஜுனா சில தினங்களுக்கு முன்பாக எடுத்து வைத்திருந்தார். கஜேந்திரகுமார் பொன்னம்பலத்திற்கு தமிழக அரசு கட்சி கண்டிப்பாக ஒத்துழைக்காது என்பதை மையப்படுத்தியும், சுமந்திரன் அவர்களுக்கும் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்களுக்கும் இடையே ஒரு முருகல் நிலைதான் இந்த விடயத்தில் தொடர்வதற்கான வாய்ப்பு இருக்கும் என்றும் வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் குறிப்பிட்டிருந்தார். உண்மையிலே என்ன நடக்கிறது என்கின்ற விடயத்தை குறித்து நாம் இந்த காணொலியில் பார்க்கலாம். முதலில் வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் எடுத்து வைத்த கருத்தை பதிவிடுவது சிறப்பாக இருக்கும் என்று நான் நினைக்கின்றேன். ஐநா மன்றத்தில் செப்டம்பர் மாதம் 60வது ஐநா மன்றத்தின் அமர்வு வருகின்றன. இந்த அமர்வில் இலங்கைக்கு எதிரான ஒரு அழுத்தமான தீர்மானம் கொண்டு வரப்படும் என்கின்ற ஒரு நிலைப்பாடு தொடர்ச்சியாக எடுத்து வைக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது. பலரும் அதனை மையப்படுத்திய ஒரு தேடலோடு இருந்து கொண்டிருக்கின்றார்கள். இந்த நேரத்தில் செம்மணி புதைகுழியை மையப்படுத்திய விடயமும் ஐநா மன்றத்தில் பேசுபடு பொருளாக மாறும் என்கின்ற ஒரு எண்ணமும் எல்லோர் மனதிலுமே இருக்கின்றது. ஆனால் தமிழ் கட்சிகள் ஒருங்கிணைந்து இந்த களத்தில் நிற்க வேண்டும் என்கின்ற எதிர்பார்ப்பு எல்லாரிடமும் இருக்கிறது. குறிப்பாக தமிழ் மக்களை பொறுத்த மட்டில் இந்த விடயத்திலாவது தமிழ் கட்சிகள் ஒருங்கிணைந்து ஒரு களத்தில் நின்று ஐநா மன்றத்தில் கொண்டு வரக்கூடிய அமர்விற்கான ஆதாரங்களை கொடுப்பதற்கு அவர்கள் இணைந்து செயல்பட்டால் சிறப்பாக இருக்கும் என்று ஒவ்வொரு மக்களும் அதை குறித்து சிந்தித்து கொண்டு இருக்கின்றார்கள். கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்கள் இதனை மையப்படுத்தி அனைத்து கட்சிகளையும் ஒருங்கிணைத்து ஒரு ஒருங்கிணைந்த பயணமாக எடுப்பதற்கான களங்களை எடுத்து கொண்டிருந்தார். அவர் செய்தியாளர்களை சந்தித்தும் இது சார்ந்த கருத்துக்களை பதிவிட்டிருந்தார். இந்த செய்தியாளர்களை சந்தித்து கஜேந்திரகுமார் அவர்கள் இந்த கருத்துக்களை பதிவிட்ட பொழுது வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் ஒரு தெளிவான ஒரு கருத்தை அவர் பதிவிட்டிருந்தார். அது ஒரு தொலைநோக்கு பார்வை என்று கூட எடுத்துக்கொள்ளலாம். தமிழ் கட்சிகளை ஒருங்கிணைப்பது என்பது இப்பொழுது உள்ள சூழலில் நடைபெறாத ஒரு விடயம். அதை ஒருங்கிணைத்து விடலாம் என்ற முயற்சியை யார் எடுக்கிறார்களோ அவர்கள் தோல்வியைத்தான் தழுவுவார்கள். தமிழரசு கட்சியை பொறுத்த மட்டில் அவர்கள் ஆட்சியாளர்களுக்கு உகந்ததாக எப்படி பயணிக்க முடியும் என்கின்ற கணக்கீட்டில் பயணிக்கக்கூடியவர்கள். அவர்கள் தமிழ் மக்களுடைய வாக்குகளை மட்டுமே மையப்படுத்திய ஒரு களத்தை மட்டும் எடுத்துக்கொண்டு ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய கட்சிகளுக்கு அனுசரணையாக எப்படி பயணிக்க முடியும் என்கின்ற நிலைப்பாட்டை தான் அவர்கள் தொடர்ந்து செய்து கொண்டிருக்கின்றார்கள். எனவே இந்த விடயத்திலும் அவர்கள் அப்படித்தான் செய்வார்கள். அதாவது ஐநா மன்றத்தில் இலங்கைக்கு எதிராக ஒரு அழுத்தம் வரப்போகிறது என்கின்ற விடயம் பரவலாக எல்லாராலும் பேசப்படுகின்ற ஒரு செய்தி. அப்படி இலங்கைக்கு அந்த அழுத்தம் வருகின்ற பட்சத்தில் அது இலங்கை இராணுவத்தை பாதிக்கக்கூடிய ஒரு விடயமாக மாறிவிடும். எனவேதான் சரத் வீரசேகரா போன்றவர்கள் எல்லாம் இப்பொழுது கொதிப்பில் கத்த ஆரம்பித்திருக்கின்றார்கள். செம்மணி புதைகுழி கூட இராணுவம் செய்ததல்ல, விடுதலை புலி இயக்கத்தை சார்ந்தவர்கள் ஒரு கட்டத்தில் அவர்கள் செய்த கொடூரத்தின் உச்சம்தான் செம்மணி புதைகுழி என்று சரத் வீரசேகரா போன்றவர்கள் கருத்தை எடுத்து வைக்கின்றார்கள். உண்மையிலே இயக்கத்தை சார்ந்தவர்கள்தான் செம்மணி புதைகுழிக்கு காரணமா என்றால் அதில் உள்ள உண்மை நிலை என்ன என்பது சரத் வீரசேகராவிற்கே தெரியும். ஆயினும் தற்பொழுது உள்ள சூழலில் இலங்கையில் இருக்கக்கூடிய ஆட்சியாளர்களை மையப்படுத்திய ஒரு பயணத்தை எடுப்பதை விட இலங்கை இராணுவத்தை மையப்படுத்திய ஒரு பயணத்தை எடுக்க வேண்டிய நெருக்கடி முட்டுக்கட்சியை சார்ந்த சரத் வீரசேகராவுக்கு இருக்கிறது. எனவேதான் செம்மணி விடயத்தில் இலங்கைக்கு எதிராக ஒரு அழுத்தம் வந்துவிட்டால் இலங்கை இராணுவத்திற்கு அது பெரிய சிக்கலாக மாறிவிடும் என்கின்ற அடிப்படையில் இலங்கை இராணுவத்திற்கு ஒரு சிக்கல் வந்துவிடக்கூடாது என்பதால் செம்மணி விடயத்தை அவர் திசை திருப்ப ஆரம்பித்திருக்கின்றார். அவர் திசை திருப்ப ஆரம்பித்திருக்கின்றார் என்றால் தமிழரசு கட்சி இதற்கு எந்த கோணத்தில் பயணிக்க வேண்டும் என்கின்ற கேள்விகள் எழுப்புகின்றன. ஐயா ஸ்ரீதரன் அவர்கள் செம்மணி புதைகுழி இருக்கக்கூடிய இடத்தை போய் அங்கு பார்த்துவிட்டு அவர் செய்தியாளர்களை சந்தித்தார். செய்தியாளர்களை சந்தித்த பொழுது அவர் மிகவும் உணர்ச்சி வசப்பட்டு பல வார்த்தைகளை அவர் எடுத்து வைத்தார்.
அதாவது குற்றவாளிகள் தண்டிக்கப்பட வேண்டும் என்பதில் தமிழரசு கட்சி ஒரு தெளிவான நடவடிக்கையோடு முன்னேறி கொண்டிருக்கிறது என்பது அவருடைய கருத்தாக இருந்தது. ஆனால் தமிழரசு கட்சி ஏன் தமிழ் கட்சிகளோடு இணைந்து இந்த விடயத்தில் ஒரு ஒருங்கிணைந்த பயணத்தை எடுக்கவில்லை என்கின்ற விடயத்தை ஐயா ஸ்ரீதரன் அவர்களை சிந்திக்க மறந்துவிட்டார் என்பதையும் நாம் இங்கு பார்க்க வேண்டியதாக இருக்கிறது. தற்பொழுது கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்கள் எப்படியாவது தமிழ் கட்சிகளை ஒருங்கிணைத்து ஐநா மன்றத்திற்கு நாம் ஒரு கடிதத்தை அனுப்ப வேண்டும், அந்த கடிதத்தில் ஆதாரங்களோடு நாம் என்ன எதிர்பார்க்கிறோம் என்கின்ற விடயத்தை பதிவு செய்து அனுப்ப வேண்டும், இந்த அமர்வில் தமிழர்களுக்கான தீர்வு கிடைப்பதற்கான ஒரு களத்தை மையப்படுத்தியதாக அது அமையும் என்கின்ற எண்ணத்தில் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்கள் அதற்கான முயற்சிகளை எடுத்தார். ஆனால் தற்பொழுது சுமந்திரன் அவர்கள் அதற்கு ஒரு மூடு விழாவை வைத்துவிட்டார் என்று தான் சொல்ல வேண்டியது இருக்கின்றது. சுமந்திரன் அவர்கள் இன்று குறிப்பிட்டிருக்கக்கூடிய விடயத்தில் பிரிட்டன் அரசாங்கம் எங்களுக்கு கொடுத்திருக்கக்கூடிய கட்டளைக்கு ஏற்ப நாங்கள் செயல்பட வேண்டியது இருக்கின்றது. எனவே தமிழரசு கட்சி இந்த விடயத்தில் தனித்த பயணத்தை தான் எடுப்பதற்கான ஒரு முயற்சியை எடுத்திருக்கிறது. எந்த சூழலிலும் யாருடன் இணைந்து கொண்டு ஐநா மன்றத்தில் எங்களுடைய அழுத்தத்தை பதிவிடுவதற்கு நாங்கள் தயாராக இல்லை. எங்களை பொறுத்த மட்டில் எங்களுடைய கட்சி நாங்கள் எடுத்திருக்கக்கூடிய கொள்கை அதன் அடிப்படையில் தான் எங்களுடைய பயணங்கள் அமையும் என்ற ஒரு கருத்தை பதிவிட்டு கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்கள் மனதிற்குள் கட்டியிருந்த அந்த கோட்டைகளை சுக்கு நூறாக உடைத்தெறிந்திருக்கின்றார். இங்கு வைத்தியர் அர்ஜுனா அவர்களை நாம் பார்க்க வேண்டியது இருக்கின்றது. காரணம், மிக இந்த விடயங்கள் பேசப்பட்டு கொண்டிருந்த அந்த சூழலிலே வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் மிக தெளிவாக எடுத்து வைத்தார். எப்படி நீங்கள் கணக்கிட்டால் கூட இந்த தமிழ் கட்சிகளை இணைத்து ஒரு பயணத்தை எடுப்பது என்பது முடியாத ஒரு விடயம். தமிழ் கட்சிகளை பொறுத்த மட்டில் அவர்கள் தமிழர்களுக்காக செயல்படுகிறார்களா என்பதை விட அவர்கள் தங்களுக்காக செயல்படுகிறார்கள் என்பதுதான் நிஜம். தங்களை எப்படி வளப்படுத்த முடியும், தங்களை எப்படி முதன்மைப்படுத்த முடியும் என்கின்ற விடயத்தில் அவர்கள் மிக தெளிவாக பயணித்து கொண்டிருக்கிறார்கள். எனவே அவர்கள் இந்த சூழலில் தமிழ் மக்களுக்காக ஒருங்கிணைவார்களா என்றால் அது கேள்விக்கணை. அப்படி ஒருவேளை தமிழ் மக்களுக்காக அவர்கள் ஒருங்கிணைந்து விட்டால் அவர்களுக்கு வரக்கூடிய வருமானங்கள் போய்விடும். இப்பொழுது கூட தமிழ் கட்சியை சார்ந்த ஒரு முக்கிய நாடாளுமன்ற உறுப்பினர் கோடி கோடியாக பணங்களை சேர்த்து வைத்திருக்கிறார் என்கின்ற விடயங்கள் பரபரப்பாக பேசப்பட்டது. தற்பொழுது அதுபோன்ற நிகழ்வுகளை கையில் வைத்திருக்கக்கூடியவர்கள் எப்படி தமிழ் சார்ந்த விடயத்திற்காக ஒருங்கிணைய தொடங்குவார்கள் என்ற கேள்வியைத்தான் வைத்தியர் அர்ஜுனா எடுத்து வைத்திருந்தார். ஏறக்குறைய அவைகள்தான் இப்பொழுது நடைமுறை கண்டிருக்கின்றன. வைத்தியர் அர்ஜுனாவின் தொலைநோக்கு பார்வையை நிறைவேற்றி கொடுத்திருக்கிறது தமிழரசு கட்சி என்பதுதான் நிஜம். நன்றியுடன் இன்பா.